Hi friends, welcome to Thangakanitham. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கார்டனிங் வீடியோ தான். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவிலே ஒரு மண்கலவை எப்படியெல்லாம் ரெடி பண்ணேன், அப்புறம் என்ன செடி வச்சேன் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் இன்னும் வேறு என்ன செடி வச்சுருந்தேன், விதை எப்படி போட்டேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது என்னென்னா துளசி செடி, கருந்துளசி. மருந்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெயினாக சளி, இருமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் இந்த துளசி செடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் நிறைய மருத்துவ பயன்கள்லாம் இருக்குது, பட் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த செடியை இப்போ நான் வைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செடியெல்லாம் ரொம்பலாம் வச்சது கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு தொட்டி மாதிரி ரெடி பண்ணி அதில் வச்சது இல்லை. சும்மா அப்படி நம்ம நிலத்தில் போட்டது தான். அது கூட ரொம்பலாம் வச்சது கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு பாட்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது. இப்போ இந்த செடி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி தெளித்து விட்டுறலாம். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த குரோட்டன்ஸ் செடி வளர்க்குறதெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் நான். ஸோ அதனால தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மூலிகை செடிகள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள் இந்த மாதிரி செடிங்கள்லாம் வச்சு வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுலேயும் எஸ்பெஷலி இந்த மாதிரி மூலிகை செடிகள்லாம் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இதை பற்றிலாம் எனக்கு ரொம்பலாம் தெரியாது, பட் இருந்தாலும் இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் துளசி இந்த கருந்துளசி ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் இதை வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், வச்சாச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே வைக்கணுமோ அதை நம்ம கொண்டு போய் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடியோட விதை. இதுவும் அந்த நர்சரி கார்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். இதில் நான் தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா விதை நிறைய போட்டுட்டேன். அப்படி போட்டிருக்கக்கூடாது, 2-3 தான் போட்டிருக்கணும். இது ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், நிறைய விதை போட்டுட்டேன். ஏன்னா எது முளைக்கும் எது முளைக்காதுன்னு தெரியலையேன்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணிட்டேன், ஒன்றுமே முளைக்கலாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயந்து போய் நிறைய விதைகளை எடுத்து விதைச்சிட்டேன். அதோட பலன் என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். பாருங்கள், நிறைய விதைகள் விதைச்சிட்டு அது வேறு கொஞ்சம் ஒன்று நல்லா புதைச்சி வச்சேன், ஒன்று மேலே பரசி விட்டேன், ஒன்று மேலேயே வச்சுட்டேன். ஏன்னா இது எப்படி கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நமக்கு தெரியல. நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன பயம். அதனால் பாதி விதையை பூமிக்குள்ளே லைட்டாக ஒன்றுக்கு பாதியாக மூடி வச்சு, பாதியை மேலேயே வச்சு, பாதியை நான் கொஞ்சம் நல்லா உள்ளே ஊனி விட்டுட்டேன். மேலே தண்ணியும் தெளித்து விட்டுட்டேன். இப்போ இந்த டப்பில் தான் நம்ம வெண்டைக்காய் விதைகளை விதைச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த லைட் எல்லோ கலரில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஒரு குட்டி பக்கெட்டு, இது ஒரு பழைய பக்கெட்டு தான். இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது அவரைக்காய் விதை. இந்த அவரைக்காய் விதையை நம்ம இப்போது நட போகிறோம். இது நான் கரெக்டாக பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு 4 விதை எடுத்தேன் நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு அழகாக கரெக்டாக ஒன்றுக்கு பாதியாக பூமிக்குள்ளே வச்சு லைட்டாக மண்ணை மூடி விட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இதுக்கு நான் தண்ணி தெளித்தேன். ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கணும். இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். ஆனால் இதுக்கு நான் நிறைய விதை வைக்கலை. இதுலேயே 1 வச்சுருந்தா போதும். பட் இருந்தாலும் ஒருவேளை வரலாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 4-5 விதை வச்சேன். எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் 4 விதை வச்சேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதை அழகாக வச்சுட்டேன். நான் வெண்டைக்காய் விதைக்கும் போது இதே மாதிரி பண்ணியிருந்துருக்கணும். இப்படி பண்ணியிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் விதைகள் வேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது அந்த விதைகள்லாம் வேஸ்ட்டான பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பரவாயில்ல, இது ஃபஸ்ட்டு டைம், நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் விதை. இதுதான் அடுத்ததாக விதைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ இதை விதைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முடிஞ்ச நிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த டப்பில் நம்ம வெண்டைக்காய் விதை போட்டிருந்தோம். பாருங்கள், லைட்டாக அப்படியே முளைச்சி வருது. இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் தேவையில்லாமல் அப்படியே சரியாக விதைக்க தெரியாமல் கொஞ்சம் விதைகள் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கத்திரிக்காய் இன்னும் முளைக்கலை. இது பார்த்திங்களா, இது அவரைக்காய் உண்மையிலே நல்லா வேகமாகவே வருது. 4 விதை போட்டிருந்தோம் இல்லையா, 4ல் 3 விதை முளைச்சி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போது விதைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வெண்டைக்காய் விதை விதைச்சிருந்தோம் இல்லையா. இதில் என்னென்னா, அந்த மண்கலவை ரெடி பண்ணோம் இல்லையா, அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த தக்காளி விதை, காஞ்ச மிளகாய் விதைலாம் இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதுவும் சேர்ந்தே வருது அடிஷ்னலாக. இப்போ அதில் ஓரளவுக்கு விட்டுருச்சு. இது பார்த்திங்கன்னா
ஆடாதோட செடி வச்சுருந்தோம்ல அதுலேயும் வந்து தக்காளி ஓட கன்றுகள் சின்ன சின்ன கன்றுகள்லாம் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா துளசி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மூலிகை செடிகள் வரும்போது பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது முன்னாடியே வச்சது கற்பூரவள்ளி. இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்களா முள்ளு முள்ளாக இருக்குல்ல, இலைங்கள்லாம் கூட முள்ளு முள்ளாக இருக்கும். இது வந்து தூதுவளை. இது பார்த்திங்கன்னா அவரைக்காய் விதைச்சிருந்தோம் இல்லையா, நல்லா வேகமாகவே வராங்க. இவங்களுக்கு அநேகமாக இந்த தொட்டி பத்தாதுன்னு நினைக்கிறேன், வேறு இதில் மாற்ற வேண்டியது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இது கத்திரிக்காய் செடி எப்படி இருக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதனால் இந்த சின்ன சின்ன கன்றுகள் வந்து கத்திரிக்காயோடதா இல்லை தக்காளியோடதா இல்லைன்னா மிளகாயோடதான்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வரவேற்கிறோம். இதில் யார் நல்லா வந்தாலும் ஓகே. பட் ஆனால் இவங்களுக்கு இந்த இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். வேறு தொட்டி வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கப்புறமா இவங்களெல்லாம் வந்து புது தொட்டியில் மாற்றி வைக்கணும். அவ்வளோதாங்க, இந்த கார்டன் வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார்டன் வீடியோ பார்த்திங்கன்னா குறைஞ்சது எப்படியும் ஒரு 15-20 நாள் வந்துடும். ஏன்னா இனிமேல் புதுசாக ரெடி பண்ணி தான் இனிமேல் மண் கலவை தொட்டி எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கப்புறமா பண்ணும்போது தான் உங்களுக்கு நான் வீடியோ போட முடியும். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் வீடியோஸ் தான் வந்து வரப்போகுது நம்மளோட சேனலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.